ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. அண்ணா நான் தம்மாமிலேருந்து பேசுகிறேன், ஜபர்லா தம்மா மண்டலத்துலேருந்து. சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா இந்த இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. இந்த இந்த பிறை விஷயம் இப்போ பார்த்தோன்னா, இங்கே இந்த முன்னாடி சதாம் போட்ட விஷயத்தை நம்ம பார்த்தோம். சரி. அதை பார்த்துட்டு நம்ம மக்களுக்கு இங்கே நிறைய கேள்வி வந்துச்சு நம்ம தம்மா மண்டலத்தில். அது வந்து நம்ம அந்த விஷயம் சொல்லும்போது நமக்கு ஏற்புடையதாக சதாம்னா இருந்துச்சு. அந்த வீடியோ வீடியோ ஆமாம், வீடியோ லைவ். சதாமுடைய வீடியோ பார்த்தீங்களா? ஆமாம், லைவ். சரி சரி ரைட்டா. லைவை பார்த்தப்ப அவங்க சரி சரி. சொன்னது ஏற்புடையதாக இருந்துச்சு. முன்னுக்கு பொண்ணா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து நிராகரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வீடியோ போட்டுருக்காங்க, ம், அல்லாமே சத்தியம் பண்ணி 2 பேர் சொல்கிற மாதிரி. ம், அப்போ ம், என்ன ம், கேள்விக்கிறாங்கன்னா மக்கள் வந்து, என்ன இருந்தாலும் அவங்க அல்லாமல் சத்தியம் பண்ணிட்டாங்கல்ல, பார்த்தாங்களோ இல்லையோ, அவங்க பிறைய ம், பார்த்தாங்க, இல்லை வேறு எதுவும் ம், கண்ணு கோளாறு, அது பிரச்சனை, அல்லாமல் சத்தியம் பண்ணிட்டாங்களே, நம்ம அதை அதை ஏற்கிறது ம். தானே ஏற்புடையதாக இருக்கும் சுன்னத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம கொஞ்சம் தெளிவான சரி. ஒரு பதில் வேணும் மக்களுக்கு. இருக்கு, அது குழப்பமாக இருக்குது. அதுக்கு பதில் இன்ஷா அல்லாஹ். அதாவது பிறையை பொறுத்த வரைக்கும் ஆ, சாட்சிகள் ஒரு சாட்சி சொன்னாலே நம்ம ஏத்துக்கணும்னு சட்டம். சரிங்க. இது இது ஆரம்பத்துல நம்ம நிலையோட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதுல மாற்றம் கிடையாது. ஆ, ஆ, சாட்சி சொல்லிட்டோம்னா சரி. அதுல போட்டுட்டு அந்த அவன் பொய்யனா உண்மையாளனா அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. சரிங்க. அதை ஏத்துக்கணுங்கிறது மார்க்கத்துடைய சட்டம். ஆ, 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 இந்த இந்த அடிப்படையில தான் சென்ற ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி ஆ, இந்த சென்னையில மட்டும் ஒரு ஊர்ல ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பார்த்தாங்கன்னு வந்துச்சு. சரி சரி. அதை ஏற்று வந்து யாரும் ஏத்துக்கல, நம்ம மட்டும் ஏத்துக்கிட்டு அறிவிச்சோம். ஆமாம். நாம இன்னும் சொல்ல போனா அவர் வந்து நம்ம அமைப்பை சேர்ந்தவரே கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவரை போய் நேரம் சந்திச்சு விசாரிச்சு ம். ஒரு ஆள் சொன்னா கூட ஏத்துக்கணும்னு இருக்குங்கிறதெல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் போட்டு இந்த சம்சதிங்க காஷ்மிக்கு மறுப்பெல்லாம் கொடுத்து ஆ, ஆ, நம்ம அறிவிச்ச பிறகு நள்ளிரவு நேரத்துல மத்த டிஎன்டிஜே எல்லாரும் அறிவிச்சாங்க. ஆமாம். சரி அப்ப இந்த சாட்சி ஏத்துக்கொள்றதுல மாற்று கருத்து நமக்கு இப்பவும் கிடையாது, அப்பவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சரிங்க. விஷயம். சரிங்க. ரெண்டாவது, இந்த சாட்சிங்கிற ஒரு விஷயத்துல ஆ, அவங்க முரண்படுறாங்க. அதாவது அவங்க உண்மையா பொய்யான்னு அவங்க சொல்றதை கிராஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு விஷயம். சரிங்க. அவங்க வாக்குமூலத்திலேயே முரண்பட்டாங்கள் என்று சொன்னால், ம். சாத்தியமில்லாத விஷயத்துக்கு சாட்சி சொன்னார்கள் என்று சொன்னா ஆ, அந்த சாட்சியத்தை ஏத்துக்கிற முடியாது. சாட்சி வந்து நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும். சரி. நம்பிக்கைக்குரியதுன்றா என்னன்னு கேட்டா, ஒரு மூமின் சொன்னா நம்பிக்கை நம்ம எடுத்துக்கிறோம். ஆ, ஆனா அவர் வாயிலிருந்து உளறிட்டாருன்னு சொன்னா ம். நம்பிக்கைக்கு சந்தேகத்துக்குரிய அடிப்படையில் அவர் பேசினார்னு சொன்னா அந்த பொய் சாட்சியா போயிடும் அது. சரிங்க. இப்ப அதுக்கு உதாரணமா 8:30 மணிக்கு வந்துதான் இந்த வேர்கிளம்பிங்கிற ஊர்ல பிறை பார்த்ததாக ஒரு செய்தி பரவுறாங்க. ஆமாம். அவர் வந்து அவருடைய நம்பரை போட்டு அந்த நபர் தான் பரப்புறாரு. ஆ, ஆ, பரப்புன உடனே என்ன செஞ்சோம்னா, அந்த நம்பர் வந்தோடனே உடனே சதாம் ஹுசேன் என்ன செய்யறாருன்னா, சதாம் ஹுசேனும் யாசிர் அரபாத் 2 பேரும் ம். அவருக்கு போன் பண்றாங்க. அதாவது தனித்தனியா அவர் ஒரு நேரத்துல பண்றாரு, இவர் ஒரு நேரத்துல பண்றாரு. சரிங்க. அதுல கேட்கும் பொழுது யாசிர் அரபாத் கேட்கும் போது ஆ, 6:55க்கு பார்த்தேங்கிறாரு. ஆ, 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 சதாம் ஹுசேன் கேட்கும் போது 7:15க்கு பார்த்தேங்கிறாரு. ஆ, சரி சரி சரி. அவர் என்ன செய்யணும்னா டைம் சரியா தெரியலையாண்டா கூட ஏத்துக்கலாம். ஆ, சரியா தெரியா நான் வாட்சி பார்க்கல, அந்த டயத்தை பார்க்கல, மகரிப் தொழுத பிறகு இப்படின்னு சொன்னா அதுல வந்து முரண் வராது. ஆமாம். ம். அப்ப ஒருத்தர்கிட்ட யாசிர் அரபாத்திட்ட பேசுன அதுக்குலாம் ஆடியோ ரெக்கார்டு வச்சிருக்கிறோம். சரிண்ணா. யாசிர் அரபாத்திட்ட பேசுனது 6:55ங்கிறாரு, இவர்கிட்ட பேசுனது சதாம் ஹுசேன்கிட்ட வந்து 7:15ங்கிறாரு. சரி சரி. அப்புறம் 7:15 நம்ம என்ன கேட்டோம்னு சொன்னா 7:10க்கு வந்து சந்தனம் மறைஞ்சிருது. சரி. ஆமாம், வாய்ப்பில்லை. 7:15க்கு இப்படி பாப்பீங்க. பார்க்கறதுக்கு அப்ப வாய்ப்பில்லை. வாய்ப்புள்ள நேரத்தில் பார்த்ததா சொன்னதான் நம்ம ஏத்துக்கிறோம். ம், ம், ம். ஒருத்தர் அல்ல மேல சத்தியம் பண்ணி ராத்திரி 1 மணிக்கு பார்த்தேங்கிறாரு, ஏத்துக்குருவீங்களா? ஆமாம், ஏற்றுக்க முடியாது. டைமிங் இருக்குது. அல்ல மேல சத்தியம் பண்றாரு, நைட் 1 மணிக்கு பார்த்தேங்கிறாரு. நைட் 1 மணிக்கு எப்படிப்பா பிறை இருக்கு? முதல் பிறை இருக்காதப்பா. ம். அதெல்லாம் 6:30, 7:00, 7க்குலாம் மறைஞ்சு போயிருந்தான்னு நம்ம சொல்லுவோம்ல.
சரி சரி. ஆமா ஆமா. அப்ப அல்ல மேல சத்தியம் பண்ணிட்டாருங்கிற அந்த இடத்துல எடுபடுமா? அப்ப சாட்சிகள் வந்து ஒரு தடுமாட்டத்தில் இருக்கிறாங்க. ம். தரமாற்றம் சாட்சியமே இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டா, இவர் பதிவு போட்ட உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 2 சம்பவத்தையும் விளக்கி சொல்லிட்டா தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் ஆ பதிவு போட்ட உடனே ஆ எல்லா ஜமாத் ஆட்களும் அவர் வீட்டை தேடி போயிட்டாங்க. சரி. அதாவது ஐஎன்டிஜே, ஒய்எம்ஏ, டிஎன்டிஜே, சுன்ன ஜமாத்து, என்டிஎஃப் எல்லாருமே அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆ ஆ வீட்டு வாசல்ல குழுமி அதை உறுதிப்படுத்துறதுக்காக கேட்கறாங்க. ஆ அவர் கதவை அடைச்சுக்கிட்டு வரமாட்டேங்கிறாரு. அது சரி. இது யாரையும் சந்திக்கல. நம்பாட்டி போங்கிறாரு. ஆமாம், அது கூட சொல்லியிருந்தாரு சதாம். ஆமாம் ஆமாம். ம். அப்ப இதான் சாட்சிங்கிற. ஆமாயா, நான் தான் பார்த்தேன், எத்தனை வருடம் வா அப்படின்னு சொல்றது. அது போல நம்ம விவரம் கேட்கணும். ஏழை காலுக்கு எப்படிங்க பார்க்க முடியும்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்பாட்டி போங்கிறாரு. ஆமாம் ஆமாம், அதை கேட்டேன் நானும். ஆமாம் ஆமாம். சரி, அப்ப இதுக்கு சத்தியமன்னா ஏத்துக்குருவோமான்னா, இது சாட்சி கிடையாதுன்னு அந்த அறிவிப்புலயே நம்ம தள்ளுபடி பண்ணிட்டோம். ஆனா தள்ளுபடி பண்ண உடனே என்ன செய்யறாங்கன்னா, ஒய்எம்ஜேக்காரங்க ஏத்து அதை அறிவிச்சிருக்கிறாங்க அந்த மாவட்டத்துல. அது ஒரு விஷயம். கோயம்புத்தூருக்கு முன்னாடி அவங்க அறிவிச்சிட்டாங்க. அப்படிங்களா? சரி சரி. அதாவது அந்த மாவட்டத்துல குமரி மாவட்டத்துல. இது குமரி மாவட்ட சாட்சி நிலைமை. இது அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கோயம்புத்தூர் சாட்சிக்கு வருவோம். இவர் வந்து நான் பிறைய பார்த்தேன், அதனால நாங்க 2 பேரும் சாட்சின்றோட நிப்பாட்டிக்கிட்டு எத்தனை மணிக்கு பார்த்தேன் மட்டும் அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, நம்ம அல்லமலை சத்தியம் பண்ணோன்னு ஏத்துக்கலாம் கண்டிப்பா. ஆனா அவரே என்ன சொல்றாருன்னு கேட்டா, முரண்படுறாரு. எப்படி முரண்படுறாருன்னு கேட்டா, ஒரு வீடியோவுல நாங்க 2 பேர் தான் பார்த்தோங்கிறாரு. ஆமா. இன்னொரு வீடியோவுல பள்ளிவாசல் உட்காந்து போட்ட நின்றுகிட்டு போட்ட வீடியோவுல வந்து நாங்க இன்னும் 4-5 பேர் பார்த்தோங்கிறாரு. சரி. அப்ப 2 பேர் தான் பார்த்தோம், 4-5 பேர் பார்த்தோம்னு ஒரு சொல்வாரே. ஆனால் இது வந்து இவர் சாட்சிக்கு தகுதியற்றவர் ஆயிடுறாரு. சரி சரி. ஒரு சாட்சி வந்து அப்ப வந்து 2 பேர் தான் பார்த்தாங்கன்னா 2 பேர் தான் கடைசி வரைக்கும் சொல்லணும். அல்லது 4-5 பேர் பார்த்தாங்கன்னா 4-5 பேரை கொண்டாந்து நிப்பாட்டணும். சரி சரி. அந்த 4-5 பேர் யாரு அப்படின்னு யாரும் கேட்கவும் முடியல. உங்களதான் வீடியோ போட்டுட்டாங்களே தவிர அதை கேட்கவும் இல்லை. அப்ப இதுல வந்து அவர் சொல்வதுல ஒரு சாட்சியத்துக்கு தகுதி இல்லைன்னு விளங்குது. சரி சரி. ரெண்டாவது இன்னொரு வீடியோ, 3வது வீடியோல என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க பிறைய பார்த்துட்டு கீழே வந்தோம், வந்த உடனே பள்ளிவாசல்ல வந்து தக்பீர் சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா அப்படிங்கிறாரு. அதாவது அந்த பள்ளிவாசல் வந்து அது எந்த அமைப்புக்கும் சாராத ஒரு பள்ளிவாசல் வைக்கிறங்க. சரி. அது சுன்ன ஜமாத்தும் இல்ல, ஜாக்கும் இல்ல, ஜமாத் இஸ்லாம் இல்ல, எந்த ஒரு ஜமாத்துக்கும் இல்லாத ஒரு தனி நபருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். எல்லாரையும் கூப்பிட்டு பயான் பண்ண வைப்பாங்க. சரி சரி. அந்த பள்ளிவாசல்ல இவர் வந்து பிறைய பார்த்துட்டு இறங்கி உள்ள போய் பார்த்துட்டேன்னு சொன்னாராம். தக்பீர் சொல்லிட்டாங்களாம். பெருநாளுக்கு தக்பீர் சொல்லுவாங்களே, பெருநாளுக்கு அறிவிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, தக்பீர் தான் சொல்லுவாங்க. இங்க நான் தமிழ்நாட்டுல பிறை பார்த்த தகவல் கிடைச்சுன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு வைக்க போட்டு என்ன செய்வாங்க, தக்பீர் சொல்லுவாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு, இவருடைய சாட்சியத்துல சொல்றாரு, நாங்க இறங்கி போனோம், போன உடனே சொன்னோம் பள்ளிவாசல்ல தக்பீர் சொல்லிட்டாங்க. அப்ப இத நம்ம விசாரிக்கணும், அது எப்படிப்பா சொல்லுவாங்கன்னு கேட்டா, இந்த முத்தவள்ளின்னு இருக்கிறார்ல, அவர் வந்து அவர் என்ன சொன்னாலும் அந்த கூட்டங்கள் கேட்குமா. சரி சரி. அவர் என்ன கிராஸ் பண்ண மாட்டாங்க, அவர் பொய்ய சொன்னாலும் கூட ஏத்துக்குவாங்களாம். சரி சரி. இத வந்து சுன்ன ஜமாத்துல இருந்து ஒரு கோயம்புத்தூர் ஆலிம் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை நம்ம ஏத்துக்கிற முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு கூட்டம், அவங்க நபின்னு சொன்னா கூட ஏத்துக்குவாங்க. அப்படி அந்த அளவுக்கு மிகைப்படுத்தி அவர் சொல்றாரு. அதுல இதுல பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா, அந்த ஜமாத்தார்கள் எப்படி தக்பீர் சொன்னாங்க, தொழுது முடிச்சவன தக்பீர் சொன்னாங்கிறாரு. இவர் தான் போய் பெரிய தொழுவாம போய் பெரிய பாக்குறாரு. ஆமா, இவர் தொழுவாம போய் பார்க்கதான் சொல்றாரு. ஆமா ஆமா, மக்கள் எல்லாம் பள்ளியில தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆமா ஆமா. தொழுது முடிச்சவன அல்லாஹ் அக்பர்னு சொல்றாங்கன்னா ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, தக்பீர் சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ஜமாத் என்ன செய்யல, நீ எப்ப பார்த்த, யார் யார் பாத்தீங்க, நீ எந்த இடத்துல பாத்தீங்க, யாரும் என்ன செய்யல,
எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இது வந்து இது வந்து அந்த ஜமாத்தார்லாம் அந்த ஜமாத் ஏத்துக்கிட்டதை கொண்டாந்து சாட்சியா வைக்க இயலாது ஒண்ணும். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த பிறை பார்த்தோம் என்பதை வீடியோவா போடுறாருல. ஆமா, வீடியோ போடும்போது அந்த முதல் வீடியோ போடும்போது எல்லாம் வந்து பிரைட்டா, வானம்லாம் பிரைட்டா இருக்கு, மஞ்சள். அப்பதான் சூரியன் மறைஞ்சு இருக்குது. அப்பதான் அதை பார்த்தாலும் உங்களுக்கு மஞ்சள் கலரா இருக்கும் அந்த வானம்லாம். அந்த வீடியோல பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி. அதுல வந்து அவர் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆலயம் கூடிய பதிவு பண்ணிருக்கான்னு விளங்குது. இவங்க 2 பேரும் பேசுறாங்க. வீடியோ வர்றாங்க, 3வது ஆள் இருக்கணும்ல. ஆமா, பார்த்துட்டு அங்கனக்குள்ள இருந்து வீடியோ போடுறாங்க. அப்ப அந்த வீடியோ போடுவதா இருந்தா இவங்க 2 பேரும் எடுக்கல. 2 பேரும் கையில போன் வச்சுட்டு செல்ஃபி டைப்ல எடுக்கல. 3வது ஆள் வந்து ரெக்கார்ட் பண்ணது இத, இவங்களுடைய வாக்குமூலத்தை. சரி. அப்ப ரெக்கார்ட் பண்றதா இருந்தா, உனக்கு இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்றது இருக்கும்போது நீ எதுக்கு அந்த வானத்துல உள்ளத வந்து நீ வந்து அத போட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கல? அப்படின்னா அவரே அந்த கேள்வி எழுப்பி அது மங்களா இருந்துச்சுங்கிறாரு. அப்ப மங்களாக இருந்தது என்று சொன்னால் இவர் பார்த்தது பிறையா, வேற என்னத்தையும் பார்த்தாரா? அந்த கேள்வி வரும். ஏன்னா மங்களா இருக்காது. ஏன் இருக்காதுங்கிறது கேட்டா, இவங்க பார்த்தது 6:30 மணி, உத்தேசமா 6:30 மணி, 6:23க்கு வந்து அங்க மகரிபு கோயம்புத்தூர்ல. அந்த தொழுகை எல்லாம் முடிஞ்சு 6:30 ஆயிரும். ஒரு 7 நிமிஷம் தொழுகை எடுத்துக்கிட்டா 6:30 ஆயிரும். இவர் 6:30 மணிக்கு பாக்குறாரு. அப்ப 6:30 மணிக்கு பார்த்தாருன்னு சொன்னா 7:10க்கு தான் மறையுது திரை. அதாவது 6:30 மணிக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. 6:30 மணிக்கு பிறகு ஒரு 40 நிமிஷம் கழிச்சு தான் அந்த திரைய மறையும். சரி. அப்படி இருக்கும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அது மங்கள் ஆகாது, போக பிரைட்டா தான் ஆகும். 6:40க்கு பாக்குறதை விட 6:50க்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். சரி. 6:30 விட 7க்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, அது மங்களா இருந்துச்சுங்கிற, மங்களா இருந்தா அந்த மங்களை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்க வேண்டியதானே. சரி சரி. மங்களா இருக்குன்னு காட்டுறாமல, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண தெரிஞ்சவருக்கு அது மங்களா இருந்துச்சுன்னு நாங்க எடுத்ததுன்னு காட்டணுமா இல்லையா? மங்களா இருந்துச்சு எடுக்கலங்கிறாரு. மங்களா இருந்தா அதை எடுக்க வேண்டியதானே. சரி சரி. அது போக இன்னொரு மெயினான பாயிண்ட் என்னன்னு கேட்டா, 2 பேர் தான் பார்த்தோங்கிறாரு. சரி. ஆனா அந்த இடத்துல கேமராமேன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா, அவர்தான் வீடியோ எடுக்கிறாரு. அப்ப அவரையும் பார்க்கல, 3 பேரையும் பார்க்கல. அந்த கேள்வி இருக்கு. 2 பேரும் பார்க்கும்போது வீடியோ எடுக்கிறோன்னு பார்க்கணுமா இல்லையா? இந்த இருக்கு பாரு சொல்லணும்ல. அப்ப இது வந்து அவர் இந்த தேதியில பெருனா வரணும் என்பதற்காக வேண்டி அவர் சொல்றாரு என்றுதான் அதுல இருந்து விளங்குறோம் உண்மை. சரி. அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டா, 4 செகண்ட்ல மறைஞ்சிச்சுங்கிறாரு. 4 செகண்ட்ல மறையாது. அதாவது இந்த பிறையுடைய வயசு வந்து 30 மணி நேரம். அது அமாவாசைக்கு பிறகு 30 மணி நேரம் கழிச்ச பிறை, ஒரு நாளை தாண்டின ஒரு பிறை அது. சரி. அதாவது அமாவாசை கழிச்சு ஒரு 20 மணி நேரம் எதுச்சுன்னு அந்த பிறைன்னா சீக்கிரம் மறைஞ்சிடும். சரி சரி. அமாவாசை முடிஞ்சு 30 மணி நேரம் ஆச்சு. முந்தா நாள் அமாவாசை வந்திருக்கு. அதுல இருந்து அமாவாசை நியூ மூன்ங்கிறாங்கல்ல, அது வந்து இன்னைக்கு அந்த மகரிபு டயத்துல வந்து 30 மணி நேரம் ஆகுது பிறைக்கு. அந்த 30 மணி நேர பிறை வந்து கண்டிப்பாக 4 செகண்ட், 10 செகண்ட், 10 நிமிஷத்துல கூட மறையாது. அதுக்கு ஒரு டைம் எடுக்குன்னு சொல்றாங்க. 7-10 வரைக்கும் இருக்கும். இன்னும் நல்லா கூட தெளிவாகிட்டு தான் இருக்கும். சரி சரி சரி. அது போக அவர்கிட்ட ஒரு கேள்வி வருங்கிறதுக்கா கவுண்டர் எதுக்கு இது போடுறாருன்னு கேட்டா, பள்ளிவாசல் எதிர்த்தாப்புல இருக்கு, ஜமாத்தாரெல்லாம் கூப்பிட்டு காட்ட வேண்டியதானு கேட்பாங்கிறதுக்காக வேண்டி 4 செகண்ட்ல மறைஞ்சு வச்சுன்றாரு. அவங்களை கூப்பிட்டு காட்டி இருக்கணும்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி கேட்காம வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் 4 செகண்ட்ல மறைஞ்சிருச்சுங்கிறாரு. பார்த்தாங்களா மறைஞ்சிருச்சு, மர பார்த்தா தெரியலையா. அதை பார்த்துட்டு மர பார்த்து தெரியலன்னு ஒருத்தர் சொல்லுவாரே, ஆனால் அது வந்து பிறைய பார்த்திருக்க மாட்டாரு. இந்த பிறையுடைய மறையாது. சரி சரி. அல்லது மேகம் மறைஞ்சிருக்குன்னு சொல்லணும்.
மேகம் மறைச்சிச்சுன்னா சொல்ற அந்த இடத்துல மேகம் தான் இருந்துச்சு, மறைச்சிருச்சு, மேகம் மறைச்சுன்னு அவர் சொல்லல. அப்ப இவங்களுடைய சாட்சி வந்து வந்து அதை வேணும்னு பர்பஸா அன்னைக்கு கொண்டாடணுங்கிறது. அதனாலதான் அவர் வந்து தொலை கூட போகாம போய் பேர பார்க்க போயிருக்காரு. ஆமா ஆமா, தொலை விட்டு போனது ஒரு அதுவும் கேள்விக்குறி இருந்துச்சு நமக்கு, தொலை விட்டுட்டு போறது சரியான. ஆமா, அது அப்படி இருக்கு. அதனால நம்ம சாட்சியத்தை இப்ப அல்லாமலை சத்தியம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லாமலை சத்தியம்ங்கிறது நமக்கே தெரிஞ்ச உண்மைக்கு மாற்றத்துக்கு சத்தியம்னா ஏத்துக்கிற மாட்டோம். அதாவது உண்மையாக உள்ள சாத்தியத்துக்கு தான் சத்தியம் பண்ணணும். இப்ப ஒரு ஆளு செத்துட்டாருன்னு வைங்க, பாடி ஜனாசா கிடக்குது. ஆமா ஆமா, சரி சரி. அல்லாமலை சத்தியமா இவர் சாவலங்கிறான் ஒருத்தன், ஏத்துக்குவீங்களா? அது ஏத்துக்க முடியாது. ஆமா, கண்ணு எதிராக பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு கண் முன்னாடி தெரியுற உண்மைக்கு மாற்றமாக எத்தனை அல்லாமலை சத்தியம் பண்ணாலும் ஏத்துக்கிற முடியாது. இவருடைய வீடியோவுல நாங்க பார்த்தோம், அது உண்மை அல்லாமலை சத்தியம்னு மட்டும் நிப்பாட்டி இருந்தாருன்னா நம்ம அப்படி ஏத்திருப்போம். இவர் சந்தேகத்தை உண்டாக்குறாரு. மங்களா இருந்துச்சுங்கிறாரு, 4 செகண்ட் இருந்துச்சுங்கிறாரு. நான் தொழுது வந்தவன சொன்ன தக்பீர் சொல்லிட்டாங்கிறாரு. முரண்பட்ட கருத்துக்கள். ஆமா, 2 பேரும் தான் பார்த்தாங்கிறாரு. இல்ல நிறைய 4-5 பேர் பார்த்தாங்கிறாரு. சரி சரி. அப்போ ஒரு சாட்சியம் வந்து பிறர் சாட்சி, உலகத்திலேயே இந்த மாதிரி விஷயத்த சாட்சியை ஏத்துக்குவாங்களா கோர்ட்ல? ஆமா, மாட்டாங்க. அதனாலதான் நம்ம சாட்சியத்தை ஏத்துக்கிற கூட அந்த நிலைப்பாட்டுல கடுகளவும் மாற்றமே நமக்கு கிடையாது. ஆமா ஆமா, சரி சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்குதான் இவ்வளவு போராடி இருக்கோம். சண்டை இதுக்குதான் போட்டு. ஆமா, அதுதான் அந்த கேள்விதான் வந்துச்சு. இப்ப நம்ம அந்த இதே திரும்ப நம்ம இந்த ஈட்டி நம்ம நோக்கு பாயுமே அப்படின்னு சொல்லி மாதிரி பல விஷயங்கள் வருது. அதுதான், வேற ஒண்ணுல. இது எல்லாத்துக்கும் மேல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இது எதுக்காக வேண்டி 9:30 மணிக்கு போடணும்? அது ஒரு இருக்கு. அது முடிஞ்சு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்தை கடைபிடிக்கிற ஒரு ஆளு நீ வந்து எவனை ஏத்துக்கிற மாட்டான், நீ வந்து தனி ஜமாத்துக்கும் போது எவனை ஏத்துக்கிற மாட்டான்னு தெரியுது. நீ வீடியோ 6:30 மணிக்கு போட்டு 7 மணிக்கு போட வேண்டியதானே? அதை 9:30 மணி வரைக்கும் பாக்குறாரு, உத்தரவு அறிவிக்கலன்னு என்ன செய்யறாருன்னா அதை போட்டு விட்டு இஷ்யூ ஆக்குறாரு. சரி சரி. அப்ப இந்த பல விஷயம் அந்த அவங்களுடைய சாட்சியங்கள் வந்து கரெக்டா இருக்குதான்னு பாக்கணும். ஆனா வந்து நம்ம வந்து ஊகமா ஒருத்தரை சந்தேகப்படக்கூடாது. அவர் உண்மை சொல்லாம இதை சொல்லியிருந்தாருன்னா நம்ம சந்தேகப்பட மாட்டோம். அதாவது இந்த முரண்பாடு இல்லாம 4 நிமிஷத்துல மறைஞ்சிருச்சுன்னு சொல்லாம, வந்தவன தக்பீர் சொன்ன அதெல்லாம் சொல்லாம இதை மட்டும் சொல்லி இருந்தாருன்னு வைங்க, நாங்க அல்லாமலை சத்தியமா பேர பார்த்தோம், உண்மை, ஆமா நானும் சாட்சி, அதோட நிறுத்திக்கிட்டாருன்னு வைங்க, நம்ம அதை ஏத்துதான் ஆகணும். ஏன்னா அவர் வெளிப்படையா சொல்றதுதான் நமக்கு ஆதாரம். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் பொய்யாவே சொல்லி இருந்தாலும் சரி, அதுதான். ஆமா, அது அவங்களே முன்னுக்கு. இப்ப என்னன்னு கேட்டா அவர் வாயில இருந்து அது வந்து நான் உளறான்னு காட்டுறாரு. சரி சரி சரி. சரி சரி. அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி சாட்சியத்தெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு மார்க்கத்துல இடமே இல்லை. சரி சரி. ஓகே ஓகே. சாட்சினால நேர்மையா இருக்கணும், முரண்பாடு இல்லாம இருக்கணும், பொய் இருக்க கூடாது, இதெல்லாம் இருக்குது. ஆனா இதெல்லாம் வந்து யார் மேலேயும் சந்தேகப்படக்கூடாது. யார் சொன்னாலும் நம்ம உண்மை சொல்லாருந்தா நம்பணும். ஆனா அவங்க அந்த சொல்லுல இருந்த முரண்பாடு வந்தா நம்ம பிடிக்கணும், வெளிப்படையானதை பிடிக்கணும். சரி சரி. அடிப்படை. இது யாரு கேட்டாலும் இந்த ஆடியோ பதிவு பண்ணி கூட பதிவு போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். பதிவு போட்டு யாரு கேட்டாலும் அனுப்பி விடுங்க. சரிண்ணா சரிண்ணா, ஜஸாக்கல்லாஹ். உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? ஆமா, நம்ம கிளியர் ஆயிருக்கு. இந்த கேள்வி கிளியர் ஆயிருக்கு. மக்களுக்கு நம்ம அதை சொல்லிடுவோம் எடுத்து இந்த விஷயங்களை. இருந்தாலும் நீங்க இந்த அடுத்த முடிஞ்சது ஒரு லைவ்ல நீங்க ஒரு தெளிவான விளக்கத்தை இன்ஷாஅல்லாஹ் கொடுத்துருங்க. லைவ்ல நல்ல விரிவா விளக்குவோம். லைவ்ல கிளீனா விளக்குவோம். சரிண்ணா. ஓகே ஓகே. ஜஸாக்கல்லாஹ். ஓகே.